ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி சீஸ் ஸ்ட்ரா. இதை நீங்கள் டீ காஃபி கூட ஸ்நாக் மாதிரி சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி சூப்பு கூட ஒரு பிரெட் ஸ்டிக் மாதிரி சர்வ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு, ஒரு முட்டையோட மஞ்சக்கரு, கொஞ்சமாக உப்பு, அன்சால்டட் பட்டர், அதுக்கப்புறம் துருவின செடர் சீஸ். இதில் மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் பட்டருக்கு பதில் நீங்கள் ஏதாவது ஷார்ட்னிங், வெஜிடபிள் ஷார்ட்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோ ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த உப்பு எல்லா இடத்துலையுமே கலந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் கொஞ்சம் கோல்டாக இருந்தால் நல்லது. ஸோ கோல்டு பட்டரை நம்ம எப்படி ஷார்ட் க்ரஸ் பேஸ்ட்ரிக்கு ரப் பண்ணுவோம், அதே மாதிரி இந்த மைதா மாவில் அந்த கோல்டு பட்டரை இந்த மாதிரி ரப் பண்ணி விடுங்க. ஸோ ரப் பண்ணதுக்கு அப்புறமாட்டு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாட்டு பரவி இருக்கணும் அந்த பட்டர். கொஞ்சம் பட்டர் சங்க்ஸ் மாதிரி இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா அந்த சங்க்ஸ் மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த சீஸ், இந்த பிஸ்கெட்டை ரைஸ் பண்ணும் நல்ல ஃப்ளேக்கியாட்டி. இப்போ துருவின செடர் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையோட மஞ்சக்கரு. நீங்கள் மஞ்சக்கரு யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மஞ்சக்கரு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டோ நல்ல பைண்ட் ஆகி இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட யோக் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கோங்க. உங்கள் டோ ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டான டோ வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 30 minutes அதை சில் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த பட்டர் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாகி செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில் டோவை நம்ம பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனான ரைஸ் அண்ட் ஃப்ளேக்கி பிஸ்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த டோவில் பட்டர் ஈவனாக பரவி இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது அகாரோட ஓடிஜி அவன் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் கீழே இருக்குது. அவனை 190 degree செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டோ நல்லா சில் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு சிலிக்கான் மேட்லேயோ இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர்லேயோ போட்டு மேலே ஒரு லேயர் கிளிங் ராப் இல்லைன்னா பிளாஸ்டிக் ராப்பை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மெல்லுசாகவும் ரோல் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ரோல் பண்ணக்கூடாது. ஆனால் எப்படி ஒரு ஸ்டிக் மாதிரி எப்படி எந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இது ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் நீங்கள் பிளாஸ்டிக் ராப் வச்சு ரோல் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ரோல் பண்ணதுக்கப்புறமாட்டு சைடு டாப் எல்லாத்தையும் கொஞ்சம் ஈவனாக ஆக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒழுங்காக கட்டாக வராது. ஸோ நான் ஒரு கையை வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன், இல்லாட்டி நீங்கள் ஸ்பேச்சுலாக வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு லாங் ஸ்ட்ரிப்ஸ் வேணும்னா நீங்கள் லாங்காக கட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை ஹாஃபாக கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்டிக்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றையாக கேர்ஃபுல்லாக எடுத்து இதை நீங்கள் ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் லேஸாக ரோல் பண்ணிப்பேன். ஏன்னா ரொம்ப ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் ஒரு ஸ்டிக் மாதிரி ரோல் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் இது அவனில் 190 degree செல்சியஸ் அவனில் 15 to 17 minutes நீங்கள் இதை நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கலாம். பேக் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்து கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. கூல் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபியோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி அண்ட் கிராம் மெஷர்மெண்ட்ஸோட என்னோடய பிளாகில் எழுதியிருக்கேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் சீஸ் ஸ்ட்ராவோட ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ண